வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 29ஆம் தேதி ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், S1, S2, S3 3 சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்னு பார்க்கணும். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,229 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,307 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,423 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நிஃப்டி 25,035 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,919 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,841 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நேத்திக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி 25,192 வரைக்கும் பாசிட்டிவ்ல மூவ் ஆனது. நிஃப்டி இன்னைக்கும் பாசிட்டிவ்ல மூவ் ஆகி சைட்வேஸ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்கே நம்ம பார்த்தோம்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆக்கி சைட்வேஸ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.